ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான மக்கானா வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் தாமரை விதை. இதை மக்கானான்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். இந்த மக்கானா நார்த்து சைடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது நம்ம இடங்களில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாயாசம் பண்ணுறதுக்காக இந்த மக்கானாவை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துப்போம். சிறுதானியங்களை போலவே இந்த மக்கானாவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மக்கானா லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்குமே ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைம் ஹெல்த்தியும் கூட. கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதுக்கப்புறமா உப்பு, தேவைப்பட்ட மசாலா சேர்த்து ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கிரேவியாக செஞ்சு கூட சாப்பிட்றாங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மக்கானாவை எடுத்து உடச்சி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்ல தூள் தூளாக உடஞ்சிடும். இதை இனி லைட்டாக சூடாறினதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து கொரப்பாக பொடிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மக்கானா பாயாசம் பண்ணுறதுக்கான பாலை சூடாக்கிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்கான பாலாகவே சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல விஸ்கு வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை கொதிக்க விடுவோம். பால் கொதிச்சிட்ருக்கிற அந்த டைமில் நம்ம மக்கானாவை பொடிச்சு எடுத்துடலாம். மக்கானாவை பொடிக்கும் போது நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாகவே பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மக்கானாவை பொடிக்கும் போதே இது கூட 4 ஏலக்காவை சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். சின்ன மிக்சர் ஜார்னால் 2 பேட்சாக பொடிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மக்கானாவை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தால் தான் பாயாசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ பால் லைட்டாக சூடானதுமே இது கூடவே ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். நான் சேர்த்துருக்க பால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதனால் இதோடவே சேர்த்து ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். இந்த மக்கானா பாயாசம் வெறுமனே செய்யும்போது நல்லா திக்காக கிடைக்காது, அதனால தான் இதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி ஆட் பண்ணுறோம். இந்த மக்கானா பாயாசத்தில் ஜவ்வரிசி சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மக்கானா பாயாசம் 2 மெத்தடில் செய்யலாம். ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மக்கானாவை வறுத்துட்டு பாலோட டைரெக்டாக சேர்த்து செய்கிறது. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நாம் செய்கிறது மாதிரி அந்த மக்கானாவை பொடிச்சு பாலோட சேர்க்குறது. பால் கொதிக்கும் போது ஆடை எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது பசும்பால். இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தும் இந்த பாயாசம் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டு பாலும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் மக்கானா சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடிக்காத முழு மக்கானா இது. இனி நாம் பொடிச்சு வச்சுருக்க மக்கானாவை இதோட சேர்த்துடலாம். பொடிச்ச மக்கானா சேர்த்ததுமே விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். இந்த மக்கானா பாயாசம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மற்ற பாயாசம் பண்ணுற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷம் விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மக்கானா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பாயாசத்துக்கு தேவையான சுகர் சேர்த்துடலாம். மக்கானா பாயாசத்துக்கு இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக மில்க் மைட் அதுக்கப்புறமா சுகர் 2 மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துடலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் அதுக்கப்புறமா சுகர் 2 மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது எந்த பாயாசமாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க சுகரோட அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடியில் பிடிச்சிடும்.
பாயாசம் நல்லா கொதிச்சு திக்காக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மக்கானா பாயாசம் ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபியும் கூட. இனி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துருவோம். அதுக்காக மக்கானா வறுத்த அதே கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்க்குறது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் 3மே சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்தெடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மக்கானா பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே பாயாசம் வெரைட்டிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டேஸ்டான அந்த பாயாசத்தை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மக்கானா பாயாசம் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயாசம் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.